சென்னை நகரத்தின் ஒரு பகுதியிலே பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று குடுத்தனமாக வாழும் ஒரே கட்டடத்தில் நடக்கும் சம்பவங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்திரம். மத்தியதர வகுப்பைச் சேர்ந்த மாறுபட்ட குணச்சித்திரங்களின் மத்தியிலே சிக்கி தவித்து நாய் முடங்கி கிடக்கும் மாடிப்படியின் கீழே மடங்கி வாழ்ந்து சுற்றி இருக்கும் மக்கள் வெள்ளத்தின் வேகச் சுழலிலே எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையிலே வெற்றி கண்ட அனாதை பையன். அவன்தான் மாது. இந்த மாடிப்படி மாது எங்கே காணோம்? பாத்தேடா, மளிகை சாமான் வாங்கத்தான் போயிருக்கான். வேஷா இருக்கு, அதுக்கு இப்ப நேரமா. மாது மாது பட்டக்கா, மாது இன்னமா வரல? நீயும் அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய? ஆனந்த விகடன் வாங்கிட்டு சொன்னேன், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்குத்தான் ரொம்ப அவசரமா தொடர்கதை படிக்கணுமே. மாதோ மாதோ மாதுக்கண்ணா. ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனே சைக்கிள கடவுளை கண்டேன் சினிமாவுல கொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி பூரா சோக பூசிட்டு வந்து நின்ன மாதிரி. பட்டோ பிளேடுக்காக காத்துட்டு இருக்கேன்டி. யாராவது பார்க்க போறா? போங்க உள்ள. அலமேலம்மா வா வா வா. எப்ப போனே எப்ப வர்ற? கடைக்கு போனா இவ்வளவு நேரமா? இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம், சட்டுப்பட்டுன்னு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடனே கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க 4 படி அரிசி, 2 படி பருப்பு, 1/2 படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடை பண்ணி போடுங்க. டாட்டா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏய் மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்பட்டம் வராவதி சுப்பையன் கடை. மாது முதல்ல போடலங்க. மாது, பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் சார் வர்றாங்க? என் பொண்ணு பாரு. பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட்லுக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயில்னா 5:40க்கு வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 7:25க்கு வருது. எந்த ட்ரெயின் கரெக்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையும் வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்போ வருதுன்னு டைம் டேபிள் போட்டிருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள்ல தான் வருது. பட்டமாவே ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன தலையா போயிடும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வந்துங்கிறதுக்கு குடிமொழிக்கு போற மாதிரி கத்துறாடா மாது. ஏன் மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன். போகட்டும், பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா? மாமி அவருக்குடா. பிளேடுக்காக என் கழுத்த இருக்கிறாரடா. கழுத்த அறுக்கிறதுக்கு பனாமா பிளேடு போதுமா? போடா மாது. அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்தன இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாடாதா? அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலை என்ன டைம் டேபிள்? அவனை கேளம்பா. அவனுக்காக தான்டா உன்னை கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள் காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல். மத்தியானம் சஃபயர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. கிண்டலா பண்றேன்? மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மாது மாது, முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏற இந்த ஆனந்த விகடன் தொடர்கள் தானே. போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு மேல குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல, கதையை சொல்லாத. இந்த வாரம் குதிக்கல. ஐயோ, போயிட்டே இருக்கிறா, தொடர்ந்து போட்டான். டேய் கணவனே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான்ப்பா. ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்க. விறகு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழைக்கண்டைய வாங்கிட்டு வருவார். நான் என்ன பட்டணக்காரா இதை வச்சு எரிக்க? என்னது என்னது விறகு? அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன, இங்கதான் வெயில் விழுறது, மொட்டை மாடியிலே விழுறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யறேன்? விறக தூக்கி வழியில எறிவேன். அந்த கையை ஒடிப்பேன். கையை ஒடிப்பியா? காலை ஒடிச்சு போடுவேன். காலை ஒடிச்சிடுவியா? காலை ஒடிச்சிடுவியா? என்ன இங்க பாருங்க, இந்த காவேரியும் காலை ஒடிக்கிறேங்கிற அண்ணனுமா இப்படி வாங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன என்னது என்ன என்னமா காலங்காத்தால என்ன சண்டை தெரியுமா? என் காலை ஒடிப்பேங்கிற. கையை ஒடிப்பேன், அதுக்கு நான் காலை ஒடிப்பேன். அதுல என்ன தப்பு? கையை ஒடிச்சா காலை ஒடிக்க வேண்டியதான். பாத்தியா பாத்தியா, உள்ள திமுற பாத்தியா? சும்மா இரேண்டா. சாதாரண விறகு பிரச்சனைய பெரிய வியட்நாம் பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு போக மாட்டீங்க. வாப்பா வா, வந்துட்டியா? எம்மாறாதா வாரிசு. நீ ஏன் சொல்லுப்பா, இங்க விறகு காய போட்டா இவனுக்கு என்னவா? இவ கட்ட வீடா? இல்ல, உன் புருஷன் கிட்ட என் கட்டினது. நம்ம சண்டையில அவரை ஏன் எடுக்கிற? சத்தா சும்மா நிறுத்து. நீ சும்மா நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீங்க நிறுத்த மாட்டீங்க. அவன் வந்துட்டு இருக்கான். யார் வந்தா நேக்கு என்ன? எவன் வந்தா என்ன? யார் அவன்? எவன் வந்தா என்ன? பெரிய கொம்பனா. சண்டை விடாதீங்க. மாடியில் இருக்கிற நாயர் வர்றான். நாயரா? அப்புறம் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா இது?
சந்தக்கடை மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே, பெரிய மேயரா? அதானே, அவனும் இதே வீட்டுல குடி இருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமைக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு குட் மார்னிங் நாயர். எந்த குருவாயூரப்பா. சார், நான் காலேஜ் கிளம்பலையா? அவன் ஒன்னும் சாப்பிட்டு மாட்டான்டா. சாருக்கு எங்கடா சாப்பாடு? அவன் எங்கடா நம்மள மாதிரியா? உட்லேண்ட், தாசப்பிரகாஷ், உடுப்பி. அது கம்மியா போவாரா? அதானே நம்ம மாதிரி எடுப்பு சாப்பாடா? இருக்கிற இடத்துல இருந்து கைய நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். மாதுவா, இன்னும் சோறு வடிக்கலப்பா, கொஞ்சம் நேரம். காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க. உனக்கு வடிச்சு போட்டுதான் நறுக்கனாக்கும். நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. திமுற பாரு, திமுற மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டின்னு கவனம் வருது. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு மண்ணெண்ணெய் வாங்கணும், டின்னர் எடுத்து வைங்க. சரி சரி, நீ போய் வாங்கிட்டு வராம நானா போவேன்? மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். இவன் ஒருத்தன்டா, இங்கே தானே கிடக்குற. அப்புறம் என்ன மாது வந்திருக்கிறேன், மாது வந்திருக்கிறேன். மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மா புரியும்டா. டேய், சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு காண. பிச்சை இருக்கிறதுல கௌரவம் இல்லடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கோச்சுக்கிட்டாண்டா. சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தானடா எடுக்கிற. பிச்சை என்னடா சொன்ன? என்னடா சொன்ன மாதுவே? இன்னொரு அவனை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பழச்சு போடுவோம் படவா. டேய், அவன் எல்லாருக்கும் தான் உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா. அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல். பட அவன் ஒண்ணும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார் அவன். அலமேலு, மாது வந்திருக்கா பாரு. உதவாக்குற, சுத்த உதவாக்குற பையன் சார். உதவாக்குறேன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறேன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிக்க முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன், இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன் தானே. மாது, எல்லா வேலையும் என்னாலேயே செய்துக்க முடியுதுடா. அதனால நானே செய்துக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? படவா ராஸ்கல். போலீஸ்காரன் வீட்டுல தன் குழந்தைய கொஞ்சும் போது கூட திருட்டு பையல, கேடி பையல, ரவுடி பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்ச வைக்க பையலன்னு கொஞ்சம் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அலமேலு, இன்னொரு சாதம் வேண்டா. பரவாயில்ல, சாப்பிடுற. வயிறு ரொம்ப சாப்பிடா படவா ராஸ்கல்.